குழந்தைகளுக்கும் பாப்பா அம்மா நல்லா உழைக்கிற இடங்களையும் 2-3 தடவை ஃப்ரீயா கொடுத்துருவான். 4வது தடவை எல்லாத்துக்கும் சேர்த்து காசு பிடிங்கிடுவான். அவர் எடிட் ஆயிட்டார். இப்ப வேண்டிதான் ஆகும். வீட்டுல களவு எப்படி என்றால் அந்த ஹோமோன் அந்த நேரத்தில் சுரப்பது தேவைப்படும். அந்த டோபமைன் ஹோமோன் சுரக்கிறது தேவைப்படும். தேவையை தூண்டும். உடம்பெல்லாம் வலிக்கும், அங்குலம் அங்குலமா வலிக்கும், உடம்பு மூட்டுக்கள் எல்லாம் திதிக்கும். பாவிச்சே ஆகணும் என்ற மூளைக்குள்ளவர் வருவார். அப்ப கொண்டு விற்பான், அப்ப காசை போடுவான். சொல்லு கேட்க மாட்டான். வாப்பாட மரியாதை பறக்கும், உம்மாட மரியாதை பறக்கும். பிள்ளைக்கு சோகம் இல்லை, வைப்புக்கு சோகம் இல்லை. நாளைக்கு கறி வேண்ட காசு, நாளை அன்றைக்கு ஆப்ரேஷன் பண்ற காசு, ஹாஸ்பிட்டல் போற காசு, கரண்ட் பில்லு கட்டல, தண்ணி பில்லு கட்டல. தூள் பாவிக்கணும், இந்த போதை எடுக்கணும், இந்த டேப்லெட் எடுக்கணும். இந்த சூழ்நிலைக்கு அவன் ஆளாகிறான். இப்ப காசு இல்ல, காசுக்காக என்ன வேணும்னாலும் செய்வான். இப்ப கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் இங்க உருவாகுது. போதைக்கு எடிட் ஆனவனை வச்சு கொலை கூட பண்ணலாம். கொலை கூட பண்றான். இதை செய்யி தாரேன், அவனை குத்து தாரேன், இதை ஓட தாரேன், இந்த பெனரை கொண்டு ஒட்டு தாரேன், என்ன வேணும்னாலும் செய்யறேன், எனக்கு அதை மட்டும் தாரன்றான். அப்ப இவன் இந்த வேலை பார்க்கறான். ஊருக்குள்ள களவு போகுது, தென்னை மரத்துல தேங்காய் போகுது, தோட்டத்துல காய்கறி வரை போகுது. யாரு செய்யறா? தூள்காரன், போதை வஸ்து பாதிக்கிறவன். அந்த காசு தேவை, என்ன வேணும்னாலும் செய்வான். அவன் சூடு சொரணம் மானம் மரியாதை குடும்ப கௌரவம் பொண்டாட்டி பிள்ளை எதையுமே யோசிக்க மாட்டான். செஞ்சே ஆகணும். அந்த ஹோமோன் சுரக்கிற நேரத்தில் உடம்பு அதை தேவைப்பட்டு கேட்டு நின்று துடிக்கும். எப்படி தவிப்பன் தெரியுமா? தேவைப்படும், கேட்பாங்க. நம்மாக்கள் பாவிக்கிறாங்க. பெண்களுக்கு பழக்கி விட்டான், பெண்களுக்கு பழக்கிறான். இவ்வளவு பழக்கினா தான் நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது. இப்ப அவளும் சேர்ந்து நகையை கொடுப்பா, மின்னியை கொடுப்பா, மோதிரத்தை கொடுப்பா, நடக்கும். இந்த பாவனையாளர்கள் எந்த அளவுக்கு போவாங்கன்னு தெரியுமா? நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டோம். சொந்த தங்கச்சி பிள்ளைய தூக்கி ஜன்னலால நீட்டி வெளியில போட போறேன், காசுதான் மாமாக்காரன் போடுவானா என்ற நம்பிக்கையில தரமாட்டேன் தூக்கி போட்டான். கேள்விப்பட்டோமா இல்லையா? சொந்த தாயையும் தங்கச்சியையும் கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டு அலுமாரில் இருக்கிற காசு எடுத்து தூளை பாவிச்சுட்டு சூசைட் பண்ணினான். நியூஸ்ல வந்துச்சு, பார்க்கலையா? சொந்த தாய் இருந்து சொந்த தாயை தங்கச்ச போட்டுட்டான். எந்த அளவுக்கு போகும் என்றால் அந்த பாவிக்கிற நேரம் வந்தா எடிட் ஆனவனு பாவிச்சே ஆகணும், என்ன வேணும்னாலும் பண்ணுவான். எனக்கிட்ட ஒரு பெண்ணை கூட்டிட்டு கவுன்சிலிங் கூட்டிட்டு வந்தாங்க. அந்த பெண்ணு சூசைட் பண்ணி தூக்குல தொங்கி மயிரிழையில தப்பி ஹாஸ்பிட்டல் கவுன்சிலிங்ல முடியாம அனுப்பி வச்சிருந்தாங்க. அந்த பெண் தந்த வாக்கு மூலம் இதை கண்டிப்பா பயான்ல சொல்லுங்க மௌலவி, என்ன போல எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு கெஞ்சி கேட்ட சம்பவம். அதனாலதான் நான் சொல்றேன், என் கிளைங்களுடைய ரகசியம் பாதுகாப்பானது, வெளியில சொல்லக்கூடாது. அவளே கேட்டுக்கிட்டது. ஒரு தூர்ப்பாவன மாப்பிள்ள, இருந்த நகையெல்லாம் போச்சு, இருந்ததெல்லாம் முடிஞ்சு, கடைசியில திங்க சோறு இல்லாத ஒரு சூழ்நிலை. அன்னைக்கு காலையில வெளிக்கிட்டு போகும்போது அவள் சொல்றாள், கல்யாணம் முடிச்ச புதுசு குழந்தை இல்லை, கல்யாணம் முடிச்ச புதுசு குழந்தை இல்லை. வெளியில போகும்போது சொல்றாள், நைட்டு சாப்பிடல, காலையில சாப்பாடு இல்ல, பசியா இருக்குது, ஏதாவது சாப்பாடு வேண்டிக்கிட்டு வான்னு சொல்றா. ஆகட்டும் என்று போறான். வர்றான் இன்னொரு ஆளை கூட்டிக்கிட்டு, இருந்ததெல்லாம் கொடுத்துட்டான். தூள் பாவிச்சே ஆகணும். அவனுக்கு சோறு இல்லை, பட்டினி, பொண்டாட்டி சாப்பிடல, இதெல்லாம் கணக்கு இல்லை, தூள் பாவிக்கணும். கடைசியா அவனிடம் இருந்த சொத்து மனைவிதான். மனைவிக்கு விலை பேசி ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். சார் அட்ஜஸ்ட் பண்ண சொன்னான். சார் அப்பதான் ஓடி போய் கதவை போட்டுறேன். எனக்கு அல்லாஹ் எப்படி பலத்தை தந்தான்னு தெரியல. அந்த தடிமாடுகள்ல அவனையும் சேர்த்து தள்ளி கதவை தாப்பால் போட்டு கத்தி பக்கத்து வீட்டுக்காராக்கள் தான் வந்து என்னை காப்பாத்தினாங்க. இதுக்கு பிறகு நான் ஏன் வாழணும் என்று தூக்குல தொங்கினேன் அப்படின்ற அந்த புள்ள சொல்லுது. தொங்கிட்டா
ஐயோ நிற்கும் போது ஒரு பொம்பளை கவனிச்சிக்க, பெருவிரல் அசையுது, கால் பெருவிரல், அடியே உயிர் இருக்குது என்று தூக்கி தப்பி வந்த பெண் தந்த வாக்கு மூலம் இது. சத்தியமாக சொல்றேன், இந்த பள்ளிக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் இது. சொந்த பொண்டாட்டியே கூட்டி கொடுக்கிற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு விஷயம் இந்த போதை வஸ்து பாவன். அந்த டோபமைன் சுரந்த தேவைதான். என்னங்க, என்கிட்ட ஒரு வாப்பா அம்மா வந்து பிள்ளைய கூட்டிக்கு வராங்க, ஸ்கூல் போற பையன் வந்து சொல்றாங்க, சார் பாத்ரூம்ல இந்த கொமட்டை கலட்டிட்டான் சார், வீட்டுக்குள்ள கேட்டின் தூயில இல்ல, அரிசி பேக்கு இல்ல, சீனி கொரா தேங்காய் போத்தல் இல்ல, கேஸ் அடுப்பு இல்ல, கேஸ் சிலிண்டர் இல்ல, இப்ப கொமட்டை வித்துட்டான் சார். பாத்ரூம் போறதுக்கு அங்க பார்த்தா கொமட்டை காணல, அதை கலட்டி கொண்டு வித்துருக்கான். அதை வாங்குறதுக்கு ஆள் இருக்கு பாருங்க. என்ன செஞ்சாலும் அதை பாவிச்சே ஆகணும். இவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை உருவாகுது பாத்தீங்களா? அப்ப நம்முடைய பொருளாதாரம் மண்ணோட மண்ணாகுது. நாம கஷ்டப்பட்டு உழைக்கிற காசுகள் மண்ணோட மண்ணாகுது. ஊருக்குள்ள களவு போகுது, அம்புட்டும் தூள்காரன் தான். ஊருக்குள்ள களவு போகுது, தூள்காரன் சீப் விலைக்கு சாமான் விற்கான்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னடா 10,000 ரூபாய் 2,000 ரூபாய்க்கு விற்கிறான், நமக்கு என்னன்னு வேண்டுறீங்க? ஹராம், வேண்டாதீங்க, அவனை பிடிச்சு கொடுங்க. அவன் போதைக்காக செய்யறான், அவனுக்கு அதுல பொறுமதி தெரியாது. இன்னைக்கு பாப்பான் நிற்கிற ஒரு வாகனத்துல சைட் கண்ணாடியை உடைச்சிக்கிட்டு போறான். புதுசா வார நல்ல பெரிய வாகனங்களை சைட் கண்ணாடியே 1,00,000 ரூபாய் போறோம், அதை கொண்டு 5,000 ரூபாய்க்கு விற்பான். அடிச்சு உடைச்சுக்கிட்டு போறான். வாகனத்தை பார்க் பண்ணி அதுல பார்ட்ஸை காணல, டயரை கலட்டிட்டு போறான். நீங்க என்ன சொல்றீங்க? கொழும்புல ஒருத்தர் சொல்றாரு, காலையில் பள்ளிக்கு போறதுக்கு சுபவ கிளம்பி ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணிட்டு முறுக்குறேன், ஆட்டோ போக மாட்டேங்குது. இறங்கி பார்க்குறேன், 3 டயரும் இல்லை, கல்லை வச்சுக்கான். 1 டயர் 2 டயர் இல்லை, 3 டயரும் போயிட்டு முடிச்சு. அவனுக்கு தேவை என்னெல்லாம் செய்யலாமோ அதெல்லாம் செய்யலாம். ஊருக்குள்ள களவு போகுது, ராவலைக்கு பொருள் விற்குது, இவ்வளவு போகுது, இவ்வளவு நாசம் ஆகுது. அப்ப இந்த போதை வஸ்து பாவனையால நாடு எவ்வளவுக்கு பாழா போகுது, நாடு எவ்வளவுக்கு கெட்டு போகுது, மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க, எத்தனை பெண்கள் விதவையாகிறாங்க, எத்தனை பிள்ளைகள் அனாதையாகுது, எத்தனை பேர் நடுத்தருவுக்கு வந்துட்டாங்க, எத்தனை பேருடைய சாபம் ஏற்படுது. கவர்மெண்டே இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு இழப்புக்கு ஆளாகுதா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. இவங்களாலான இவ்வளவு பாதாளோக அது இதெல்லாம் யாரு? கூலிக்கு கொலை செய்கிறவன் யாரு? பெரும்பாலும் இவங்க. இதை மறைக்கிறது கொண்டு அதை மறைக்கிறது கொண்டு இப்படி இந்த போதை வஸ்து பாவனையினால நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. சொர்க்கம் ஹராம், நரகத்துவாதிகளுடைய ஊனம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அவங்களை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். உயிரோடு இருக்கும் போது இந்த உலகத்தில் செருப்பால் அடிப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துக்கொண்டு அடிங்க, அடுத்தவன் திருந்தட்டும் என்கிறதுக்காக. அப்ப யோசிச்சு பார்க்கணும், எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு காரியம் இந்த போதை வஸ்து பாவனை. இதை நான் உண்டு நம்ம வேலை உண்டு பார்த்துட்டு இருக்கலாமா? நம்ம கண்டும் காணாமலும் இருக்கலாமா? நம்முடைய சமுதாயத்தை திருத்தணுமா இல்லையா? அவங்களை பாதுகாக்கணுமா இல்லையா? நாளைய நிலைமை என்ன? இதனால என்ன நடக்கு சிந்திச்சு பாருங்க. இந்த போதை வஸ்து பாவனையால் அடுத்தது என்ன நடக்கும் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், இந்த டோபமைன் ஹோமோன் அதிகமாகுது, மென்டல் இல்னஸுக்கு ஆளாகிறாங்க, தனியே பேசுவாங்க, ஹலுசினேஷன் ஏற்படும், விஷுவல் ஹலுசினேஷன் ஏற்படும், ஆடிட்டரி ஹலுசினேஷன் ஏற்படும், டெலூஷன் ஏற்படும். இந்த போதை வஸ்து பாவிக்கிறவங்க கிரவுண்டியஸ் டெலிஷன் பேர். கிரவுண்டியஸ் டெலிஷன் என்ன? நான் தான் ஈசா, நான் தான் மஹ்தி, எனக்கு ஒரு பெரிய சக்தி வருது, என்கிட்ட பெரிய அல்லாஹ் கிட்ட இருந்து ஒரு பவர் வருது, இப்படி எல்லாம் சொல்லலாம். எனக்கிட்ட எத்தனை மஹ்தி வந்தீங்கன்னு தெரியுமா? எனக்கிட்ட வந்திருக்குது. ஒருத்தர் வந்தார், எனக்குள்ள பெரிய ஜின் ஒன்று வருது, அல்லாவோட நேரடி தொடர்பு இருக்கும் வகை வருது அப்படின்றார். யோசிச்சு பாருங்க. கூட்டிட்டு வந்த வாப்பா கிட்ட கேட்டேன், மகன் ஏதாவது பாவிப்பாரான்? அவங்க கூட்டிக்கு வந்ததே ஜின் வைத்தியம் பார்க்கத்தான். ஏன்னா நம்ம ஒரு காலத்துல ஜின் வைத்தியர் தானே. இந்த தௌஹீதுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம பெரிய மௌலானாவே தலைப்பா கட்டிக்கிட்டு ஜின்னு வைத்தியம், இசுமகளுறது, தாயத்து போறது, குறி அந்த கேள்வியில வந்திருக்காங்க போல இருக்குது. ஜின்னு